La 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 li la 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 li la 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 li la 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 la. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ அந்த காலேஜை பற்றி நாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நிஸ்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா, என்ஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, சென்னை, தாம்பரம் சானிட்டோரியத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த ஒரு காலேஜ், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா. ஸோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ், ஓகேங்களா. ஸோ இந்த காலேஜ் இப்போ தான் 4 இயர்ஸ்க்கு யூஜிக்கு அட்மிஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி 15 to 20 இயர்ஸ் பிஜிக்கு நல்லா இந்த காலேஜ் நல்ல ஒரு வெல் ஃபர்னிஷ்டான காலேஜாக இருக்குது. இப்போ 4 இயர்ஸாக தான் இந்த யூஜிக்கு இவங்க அட்மிஷன்ஸ் ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ற காலேஜுங்கிறதுனால ஸோ இன்பேஷன்ஸ், அவுட் பேஷன்ஸ் ஒரு வெல் ஃபர்னிஷ்டான ஒரு காலேஜ். ஸோ இந்த காலேஜில் நம்ம படிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா ஸோ ரொம்ப ஆயுஷில் சித்தாவில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் லக் அப்படின்னு மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம எப்படி எம்பிபிஎஸ்னால் எய்ம்ஸில் படித்தா ரொம்ப நல்லது, ஸோ ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ சித்தாவில் நீங்கள் நிஸ்டில் போய் படித்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ரிசர்ச் ஃபீல்டு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ சித்தாவில் ஒரு சிஸ்டம் கொண்டு வருது, ஒரு மெடிசன் ப்ரிப்ரேஷன் கொண்டு வருது, ரிசர்ச்சில் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிஸ் கையில் தான் ஒப்படைப்பாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் ஸோ ஃபஸ்ட்டு நிஸ் காலேஜ் கண்ட்ரோலில் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் வரும், ஓகேங்களா. ஸோ இதோட அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீட்டில் நீங்கள் குவாலிஃபை மார்க் எடுத்திருக்கணும். ஸோ நீட்டில் நீங்கள் பாஸ் மார்க் எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ இது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட இந்த காலேஜ் நிஸ் காலேஜோட கட் ஆஃப் கொஞ்சம் 30 to 40 மார்க்ஸ் இன்க்ரீஸாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் காம்படிஷன் இந்த காலேஜ் மேலே கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் இயர்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதை விட இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸை விட ஸோ இந்த நிஸ் காலேஜ்க்கு கட் ஆஃப் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ எது மூலமாக நம்ம கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா AACCC, ஸோ ஆல் இண்டியா ஆயுஷ் சென்ட்ரல் கம்யூனிட்டி இருக்குது இல்லையா. ஸோ இது மூலமாக மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணி இந்த காலேஜுக்கு போக முடியும். மொத்தமாக இந்த காலேஜில் யூஜிக்கு 60 சீட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஓசி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி இப்படி சீட்ஸை பிரிச்சிருப்பாங்க. ஸோ 60 சீட்ஸுமே 60 சீட்டுமே AACCC ஆல் இண்டியா ஆயுஷ் கவுன்சிலிங் மூலம் மட்டும்தான் ஃபில் ஆகும். ஸோ நிஸ் காலேஜில் நான் போய் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ AACCC இஸ் த ஒன்லி ஆப்ஷன் டு ஜாயின் த நிஸ். ஸோ அது ஒரு வழி மட்டும்தான். நீங்கள் நிஸ் காலேஜில் போய் நிஸ் கவுன்சிலிங்கில் போய் நீங்கள் அட்டென்ட் பண்ணி நீங்கள் கட் ஆஃப் மார்க் என்கிட்ட இருக்குது, ஸோ நிஸ் காலேஜில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலேஜில் நீங்கள் போயிட்டு AACCC அப்ளை பண்ணி மட்டும்தான் நாம் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு 50 to 55,000 இருக்கும். அண்ட் தென் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக இருக்குது. ஸோ ஹாஸ்டலுமே பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு தனியாக இருக்குது. இதை மட்டும் மேக்ஸிமம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நிஸ் காலேஜில் நம்ம போய் சேரணும் அப்படின்னா AACCC ஆல் இண்டியா ஆயுஷ் கவுன்சிலிங் கமிட்டி மூலம் மட்டும்தான் நாம் சேர முடியும். ஸோ இந்த 60 சீட்ஸுமே ஸோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 வரைக்கும் நடக்கும். ஸோ 60 சீட்ஸுமே மேக்ஸிமம் ஃபில் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ ரவுண்ட் ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் ஃபில் பண்ணுவாங்க. இந்த காலேஜுக்கு அதர் ஸ்டேட்ஸ் பீப்புளும் கண்டிப்பாக காம்படேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ தமிழ் தெரியலனா என்ன, ஸோ நான் ஃபஸ்ட் இயர் தமிழ் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுமே இந்த காலேஜுக்கு காம்படிஷன் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம ஃபேவரட்டான சித்தா காலேஜ் நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கட் ஆஃப் மார்க் இவ்வளோ இருக்குது, ஸோ கண்டிப்பாக நான் சீட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்க போகும்போது கண்டிப்பாக நீங்கள் நிஸ் காலேஜை ஆயுஷில் படிக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ சித்தா படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், சித்தாவில் எனக்கு ஆர்வம் இருக்குது, ஸோ டாக்டர் ஆகணும், நல்ல ஒரு ஆயுஷ் டாக்டர் ஆகணும் அப்படின்னு யோசித்தாலுமே ஸோ நிஸ் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் நான் சொல்வேன் ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ கல்ச்சர்ஸ் ஆகட்டும், அந்த ஃபெஸ்டிவல்ஸ் ஆகட்டும், ரிசர்ச் ஃபீல்டாக இருக்கட்டும், புதுசாக ஒரு இன்வென்ஷன் ஆகட்டும், ஃபஸ்ட்டு இந்த நிஸ்ஸில் தான் இவங்க கண்டக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த நிஸ் காலேஜுங்கிறது
ஸோ ஆயுஷில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வெல் ஃபர்னிஷ்டாக வெல் எஜுகேட்டடாக இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ நிறைய நாலேஜ் அவங்களுக்கு வரும் அந்த பேஷன்ஸ் ஃப்ளோ நிறைய பயங்கரமாக இருக்கும். ஸோ பேஷன்ஸ் கிட்டேருந்து நம்ம நிறைய வந்து கற்றுக்கலாம். ஸோ வந்து பேஷன்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த வந்து பேஷன்ஸ் கிட்ட எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து க்யூர் ஆகும், எப்படி ஈஸியாக டயக்னோஸ் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து பேஷண்ட்ஸை பார்க்க மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். கண்டிப்பாக நிஸ் காலேஜ் இந்த ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு நிஸ் காலேஜில் போய் சேரணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக AA CCC ஆல் இண்டியா ஆயுஷ் கவுன்சிலிங் கமிட்டியில் மட்டுமா போயிட்டு இந்த காலேஜை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா maulishankar02 இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணி உங்களோட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் வந்து இருக்க போகுது நிஸ் காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நிஸ்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பழைய வீடியோஸ்லாம் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆயுஷை பற்றி கவுன்சிலிங் டீட்டெயில்ஸை பற்றி ஸோ இந்த காலேஜ் எப்படி பெஸ்ட்டாக இருக்கும், ஸோ இந்த காலேஜில் போய் சேரலாமா ஆயுஷில், ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு எப்படி அப்ளை பண்ணணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அந்த ஆல் இண்டியா கோட்டாக்கு எப்படி அப்ளை பண்ணணும். ஸோ இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வீடியோஸில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்து நீங்கள் வந்து நாலேஜ்ஃபுல்லாக இருந்து ஸோ ஆயுஷ் கோர்ஸில் ஈஸியாக தான் இப்போ இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து கெயின் ஆகிக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் கைஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.